ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அம்மா, இந்த அன்ஷிதா முதல்ல என்னத்தை தான் சொல்கிறேன்னு தெரியல. ஆனாலும் இவங்களுக்கும் வந்து சப்போர்ட் வந்துட்டு ஒரு சில பேர் பண்ணுறாங்க பாருங்க. அதான் கொடுமையாக இருக்குது. என்னென்னா இந்த மார்க்கிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கு இவங்களுக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு டைட்டில் கொடுக்கலாம். மார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பேர் போனவர் நம்ம அருண் தான். ஏன்னா அதுக்கு நிறைய இலக்காரெலாம் வச்சுருப்பார். இப்படி பண்ணால் தான் மார்க்கிங், இப்படி பண்ணால் மார்க்கிங் இல்லைன்னு அவருக்குன்னு ஒரு தனியாக அவர் வச்சுருப்பார். ஆனால் மார்க்கிங்கே ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா நம்மளுடைய அன்ஷிதா மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அன்ஷிதா மட்டும் இல்லை, அன்ஷிதா, ரஞ்சித் இவங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சொரிஞ்சு விட்டிங்கன்னா போதும், 10 மடங்கு சொரிஞ்சு விடுவாங்க. அதே இது நீங்கள் சொரியாமல் இருந்தீங்கன்னா உங்களை அன்பால் அணைப்பாங்க. இதுதான் இவங்க 2 பேரோட கேரக்டர். என்ன ஒன்று, இவங்க அக்ரஷனாக ப்ளே பண்ணுவாங்க அன்ஷிதா. ரஞ்சித் சார் வந்துட்டு சாமின்னு சொல்லிட்டு போவாப்பில். இங்கே வந்துட்டு யூனியன் லீடரை உட்கார வச்சு பஞ்சாயத்து நடக்குது. அங்கே வந்து ராணா வந்துட்டு அன்ஷிதா மேலே ஒரு புகார் வைக்கிறார். என்னென்னா, இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான் டாப்பில் முடிஞ்சது ஜோலி. அவங்க ஒன்று பண்ணுவாங்க, இருட்டுட்டு டரிட்டுட்டுன்னுவாங்களே, அந்த மாதிரி இப்போ வந்துட்டு பண்ணலை. அடுத்தது நான் தப்பு பண்ணலை ராணா மாக்கிங்க. ஏம்மா இப்படி இருக்கீங்க? ஒரு தப்பு சொன்னால் அப்படியா, அது நான் தெரியாமல் பண்ணிடுச்சு, ஏதாவது சொல்ல வேண்டியதானே? அதை சொன்ன ஒன்று அன்ஷிதா வந்து ஹலோ நீங்கள் உருட்டாதீங்கன்றாங்க. இப்போ ராணா வந்து கலாச்சிறாரு, நீங்கள் உருட்டினதுனால தான் நான் அங்கே வந்து உங்களை கேட்டேன் அப்படின்போது ஆரம்பிக்கிறாங்க பண்ணலை அப்படின்போது இவர் வந்து சொல்கிறார், பண்ண தப்பை முதல்ல ஒத்துக்குங்க. நான் இப்போ ஒரு தப்பு பண்ணுறேன்னா ஒத்துப்பேன், அங்கே வந்து மன்னிப்பும் கேட்பேன். நீங்களும் அதே மாதிரி ஒத்துக்குங்கன்னா இவங்க விட மாட்டாங்க. அப்புறம் எல்லோரும் முன்னாடி கலாய்க்கவே செய்கிறாங்க. என்னென்னா, அவனுக்கு ஏதாச்சும் சும்மா ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்களே நம்பிடாதீங்க, நாங்கள் யாரும் நம்ப போகிறது இல்லைம்மா, ஏன்னா எங்களுக்கு தான் தெரியுமே, அப்புறம் எதுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து கேட்டு நம்பணுமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லோரும் வந்துட்டு ராணுவ தான் தடுக்கிறாங்க. ஏன்னா அது வெடிகுண்டு லைட்டாக அப்படி தட்டி விட்டுனா வெடிச்சுக்கிட்டு அப்புறமா மூச்சு வாங்கலாம் ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு, நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு எதுக்கு விடியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராணா வந்துட்டு ஷோ பண்ணது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்துட்டு நான் தப்பு பண்ணலை ராவுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சி ஒரு மாதிரி வெறுப்பேற்றுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெறுப்பேற்றுறாங்க, மார்க்கிங் பண்ணுறாங்க. ராணா வந்து இங்கே பாருங்கள், நான் பேசுகிறத மட்டும் எல்லோரும் கேட்குறீங்களே, ஒரு யூனியன் லீடர் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, ஏன் யாருமே கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் புத்தி வர மாட்டேது. அதுலேயும் ஒருத்தர் கேப்டனும் ஒருத்தர் தண்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்காரு. இவரெல்லாம் எதுக்கு கேப்டனாக இருக்காரு, சரி எதுக்கு கண்டஸ்டண்ட்டாக இருக்காரு, சரி எதுக்கு இவர் உள்ளே இருக்காரு, இந்த கேள்விக்காக பதில் யாராவது சொல்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அன்ஷிதாக்கு யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டா போதும், அப்படியே பற்றிட்டு வருது. ஆனால் இவங்க மட்டும் நிறைய பேர் வந்து மார்க்கிங் பண்ணுவாங்க, மஞ்சிரை கலாய்ப்பாங்க, ஜாக்லின் கலாய்ப்பாங்க, எல்லாரையும் கலாய்ப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் கேட்டுட்டு வாயை மூடிட்டு இருக்கணும். என்னையா அது இல்லை என்னன்னு கேட்டான். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.